ராமதாஸ் தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் காலத்தில் 10.5% இடஒதுக்கீடு பற்றி பேசி பாமக மக்களை ஏமாற்றுகிறது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் காலத்தில் 10.5% இடஒதுக்கீடு பற்றி பேசி பாமக மக்களை ஏமாற்றுகிறது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவை தீர்மானம் குறித்த அன்புமணி ராமதாஸ் தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் காலத்தில் 10.5% இடஒதுக்கீடு பற்றி பேசி பாமக மக்களை ஏமாற்றுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவை தீர்மானம் குறித்த அன்புமணி ராமதாஸ் தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் காலத்தில் 10.5% இடஒதுக்கீடு பற்றி பேசி பாமக மக்களை ஏமாற்றுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. விடுத்தார் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகவும் வன்னியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாகவும் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து முற்றிலும் தவறானது என்றும், குறிப்பாக சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட முன்மொழிந்த தீர்மானம் குறித்து அவர் தெரிவித்திருக்கக்கூடிய உண்மைக்கு புறம்பான பல்வேறு கருத்துக்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பீகார் மாநிலத்தில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தோ அதை பாட்னா உயர்நீதிமன்றம் தடை செய்தது என்பது குறித்தோ முதலமைச்சர் எதுவுமே பேசாத நிலையில இந்த தனி தீர்மானத்தை முன்மொழிந்து முதலமைச்சர் சமூக நீதி குறித்து, மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தும் விரிவாக உரையாற்றியிருக்கிறார். ஆனால் அதை பற்றி பேசாமல் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பொதுவெளியில் அன்புமணி ராமதாஸ் பரப்பி வருகிறார். இதனை அவர் நிறுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் 10.5% வன்னியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு பொறுத்தவரை அரசியல் காரணங்களுக்காகவே கடந்த கால ஆட்சியில் இது வழங்கப்பட்டிருக்கிறது, அதுவும் அவசர கதியில் இது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றமே இந்த கருத்தினை தெரிவித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த 10.5% உள்ளிட ஒதுக்கீடு கடந்த ஆட்சியில் அரசியல் காரணங்களாக தான் வழங்கப்பட்டது. தேர்தல் ஆதாயத்திற்காக அவசர கோலத்தில் சட்டம் இயற்றப்பட்டது. உரிய தரவுகள் இல்லாமல் இயற்றப்பட்ட இந்த சட்டம் செல்லாது என உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் குறிப்பிட்டிருப்பதையும் அவர் இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த உள் ஒதுக்கீடு வழங்க அண்மை காலங்களில் பெறப்பட்ட சாதிவாரி புள்ளி விவரங்கள் சேகரித்து ஆய்வு செய்யப்படவில்லை என்றும், உள் ஒதுக்கீடு வழங்க காலம் கடந்த புள்ளி விவரங்கள் மட்டுமே அடிப்படையாக கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கிட மக்கள் தொகை ஒன்று மட்டுமே கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளது என்பது சட்டப்படியாக நீதிமன்றத்தில் அனுமதிக்க கூடியதல்ல என்ற ஒரு விவரத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அன்புமணி ராமதாஸ் வெறும் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும், அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டில் பொது தேர்தல் இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய காலங்களில் மட்டும் 10.5% இடஒதுக்கீடு குறித்து பேசி பாமக மக்களை ஏமாற்றி வருகிறது என்று கருத வேண்டியிருப்பதாக அவர் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, வன்னிய சமுதாயத்தினருக்கும் பயனுள்ளதாக அமைய இடஒதுக்கீடு குறித்து முழுமையாக ஆராய்ந்து நீதிமன்றங்களால் சட்டங்கள் ரத்து செய்யப்படாமல் நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் சரியான வழிமுறைகளை பின்பற்றி செய்யப்பட வேண்டிய சட்டங்களை தமிழ்நாடு அரசு நிச்சயமாக கொண்டு வரும். அதுவே தமிழ்நாடு அரசுடைய நோக்கம் என்பதனை அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டிருக்கின்றார். வனிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.